தயவு செஞ்சு என்னோட மகளை தூக்குல போட்டுருங்க, அவளுக்கு வாழ்றதுக்கே தகுதி இல்லை. காதலிச்சு கல்யாணம் பண்ண அவரோட கணவரோட சேர்ந்து வாழாம அவரை 15 துண்டா வெட்டி கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு தாய் தன் மகள் குறித்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, தன் காதலிச்சு திருமணம் செய்து கொண்ட தன்னுடைய காதல் கணவரை 15 துண்டுகளா வெட்டி பிளாஸ்டிக் ட்ரம்ல சிமெண்டோட சேர்த்து போட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. மார்ச் 4ஆம் தேதி இந்த கொலை நடந்திருக்கு. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பெண் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதன் பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எதற்காக தன்னுடைய கணவரை கொலை செய்தாங்க அப்படிங்கிற மாதிரியான முழு தகவல்களையும் பார்க்கலாம். மீரட் பகுதியை சேர்ந்தவர் தான் சௌரப். இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த முஷ்கான் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட காதல் ஏற்படுது. இருவரும் சில ஆண்டுகள் காதலிக்கிறாங்க. தொடர்ச்சியா சௌரப் மட்டும் வேலைக்கு போயிடுறார். அவர் என்ன மாதிரியான பணியில இருக்காரு அப்படின்னா, இவர் நேவில ஒரு மெர்ச்சன்டா இருக்காரு. கப்பல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, கடந்த 2016ஆம் ஆண்டு இதற்கு மேல வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமணமும் செய்துக்கிறாரு. ஆனா சௌரபுடைய வீட்டார் முஷ்கானை திருமணம் செய்துக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் தங்களுடைய குடும்பத்தில இருந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி அவர் முஷ்கானை திருமணமும் செய்துக்கிறார். திருமணம் முடிஞ்ச கையோட வீட்டுல அடிக்கடி பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு. ஆனாலும் இந்த சொத்துக்கள் எதுவுமே நாங்க உனக்கு தரமாட்டோம், இந்த மருமகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அடிக்கடி சௌரபுடைய அம்மாவும் அப்பாவும் சண்டை போட ஆரம்பிச்சதுனால, எனக்கு உங்க சொத்துக்கள் எதுவுமே வேண்டாம், எனக்கு என்னுடைய மனைவி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு பைசா கூட நான் வாங்க மாட்டேன், என்னுடைய மனைவியை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஷிப்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு வேலையை விட்டுட்டு தன்னுடைய மனைவியோட தனி ஒரு வீட்டுக்கு குடி போறார். இதனை தொடர்ந்து 2 பேர்த்துக்கும் கடந்த 2019ஆம் ஆண்டு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஆனால் அதன் பிறகுதான் சௌரபுக்கு தெரிய வருது, தன்னுடைய மனைவி தான் கூட முன்ன மாதிரி இல்லை, அவங்களுக்கு வேறு ஒரு நட்பு இருக்கு, வேறு ஒரு திருமணத்தை மீறிய உறவு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால அவர் மனசுடைஞ்சு போயிடுறார். தன்னுடைய மனைவி கிட்ட தொடர்ச்சியா சண்டை போடுறார். ஆனாலும் அவங்க எதையுமே கேட்கிற மாதிரி இல்லை. தன்னுடைய காதலனோட அவருடைய மனைவி பழகிட்டே இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து சரி, இதற்கு மேல நம்ம சேர்ந்து வாழ வேண்டாம், நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கார். ஆனாலும் ஒரு கட்டத்துல அவருக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்னா, நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னாலோ இல்ல அந்த குழந்தைய அவங்க அம்மாவோட விட்டுட்டோம் அப்படின்னாலோ என்னுடைய குழந்தையோட எதிர்காலம் வீணா போயிடும், என்னுடைய குழந்தைக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்க விரும்பல, அதனால நான் விவாகரத்து பண்ண போறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து தன்னுடைய மனைவி கிட்டையும் பேசியிருக்கார்.